ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இதுக்கான அழைப்புதல் அடித்து வெளியே கொடுக்கல. அவரை ஸ்டாலினாக வராரு, இங்கே இருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அவர் பேசிட்டு அந்த படத்தை திறந்து வச்சுட்டு போகிறாரு. நான் அமித்ஷா போய் 2023 பார்த்தேன். அப்போ பாஜகவில் சேர்றாப்புல எனக்கு நினைவில்லை. அப்போலாம் நான் நீக்கப்பட்டேன், திமுகலேருந்து நீக்கப்பட்ட நேரம். இப்போ இருக்க திமுக, ஸ்டாலின் திமுக, வியாபார திமுக, வியாபாரிகள் அரசியல் திமுக. திமுகவினுடைய காலம் 90க்கு பிறகே மாறி போச்சுன்னு சொல்றேன். சார் நீங்க சொல்றத பார்த்தா திரு ஸ்டாலின் அவருக்கு தமிழ் கூட படிக்க தெரியாது. எழுதி கொடுத்தாலும் படிக்கிறேன் சார். அரசியல்ல 2026 தேர்தலுக்கு எதுவும் நடக்கும் கடைசி கட்ட வரைக்கும். அமித்ஷாவும் நயினார் நாகேந்திரனும் என்னை சேர சொன்னதுனால சேர்ந்தேன். திமுக மாதிரி அரசியல் வாரிசோட அவங்க குடும்பத்துக்கு அடிமையா வச்சிருக்கா பாஜக. அவங்க என்ன மோடியோ அமித்ஷாவோ யாராவது சர்ச்சில் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? அண்ணாமலையும் என்னுடைய சகோதரர் தான், நயினார் நாகேந்திரன் என்னுடைய சகோதரர் தான். இந்த தெலுங்கர் ஓட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தானே வரும். அவர் ஒரு தெலுங்கர், நான் ஒரு தெலுங்கர். நான் வந்து கிட்டத்தட்ட அரசியல்ல 54 வருஷம் எல்லாம் பார்த்தேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சமீபத்தில் பாஜகவில் சேர்ந்த அரசியலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒண்ணுமே தெரியாது. என்ன உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணுமா? யாரு உங்களை? சார் உங்களை பார்த்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாரு. பேசின ஆளு இப்படி போயிட்டாரு, அப்படிப்பட்ட ஆளு இருந்தவர் இப்படி போயிட்டாரு. நல்லா தான் இருக்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கேன். எப்படி? ஆமா, அங்க நீங்க ஒரு திராவிட பரம்பரை, திராவிட பரம்பரையாளர் உங்க ரத்தத்துல திராவிட ரத்தம். கொஞ்சம் கேளுங்க, என்னுடைய பதிவுகள் எடுத்து சொல்லுங்க. பெரியார் ஏதாவது பாராட்டி எழுதியிருக்கனா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பெரியார் போட்டோவை போட்டு நான் பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து திராவிட மாடலிஸ்ட்டுன்னு ஏதாவது எந்த காலமாக சொல்லியிருக்கேனா? நான் ஒரு அரசியலாளர், அங்கே அரசியலில் களத்தில் ஆடினேன், அவ்வளோதான். எனக்கு வந்து நான் வந்து காமராஜர் காலத்துலேருந்து யமுனைக்கரை காங்கிரஸ் அரசியலில் ஆரம்பித்தவன். தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க காங்கிரஸில். பிறகு ஒரு சில சூழ்நிலை, ஈழத்தமிழர் பிரச்சனை, நெடுமாறனோட பயணித்ததுனால இந்த மாதிரி தப்பி தவறி ஒரு 20-30 வருஷம் அரசியல் வாழ்க்கை ஆகிப்போச்சு. திராவிடத்தில் ரொம்ப அறிஞ்சு பார்த்தானா இவ்வளோதானா, இவ்வளவு மோசமாக இருக்கா அன்று அறிஞ்சு தான் நம்ம என்னை அவங்க நீக்கிறாங்க. நானாக வெளியே வரல, என்னை நீக்கினாங்க சார். இடைக்காலமாக நானாவே பிஜேபி வெளியே வந்தேன், என்னை நீக்கிறாங்க. அது நான் கெஸ்ட் தான் பேசுறேன், நீங்க பேசுறதுக்கு ரோல் இல்ல. நீங்க பேசுறது இல்ல ரோல் கிடையாது. நான் என்ன வந்து இடைக்காலமா நீக்கினாங்க. இடைக்காலமா நீக்கிறது அதுக்கு பிறகு தாக்கிதே எனக்கு அனுப்பல, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பல, தலைமை கழக செயலாளர். பிறகு நிரந்தரமாகவும் நீக்கல, 3 வருஷம் இருந்தேன். எனக்கு வந்து அமித்ஷா ஒரு உதவி பண்ணாரு. எங்க ஊர் குறிஞ்சாக்குளம் கிராமத்தில் கிராஃபைட் எடுத்தாங்க. எப்படின்னா நம்ம மதுரையில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுத்தாங்க, அது மாதிரி எடுத்தாங்க. ஒரு 25 கிராமங்கள் எங்கள் வட்டாரத்தில், நான் குறிஞ்சாக்குளம் கிராமம், அந்த வட்டாரத்தில் கோவில்பட்டி மேற்கையும் சங்கரங்கோவில் கிழக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள கிராமங்கள் பாதிக்கக்கூடிய நிலை இருந்தது. நான் அமித்ஷா போய் 2023 பார்த்தேன். அப்போ பாஜகவில் சேர்றாப்புல எனக்கு நினைவில்லை. அப்போலாம் நான் நீக்கப்பட்டேன், திமுகலேருந்து நீக்கப்பட்ட நேரம். நான் 2027 நீக்கிட்டு 3 வருஷம் ஆச்சு. உங்களை ஸ்டாலின் நீக்கினார்? இல்லை, நீக்கியாச்சு. அது இப்போ அமித்ஷா கிட்ட போனேன். அமித்ஷா என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டாரு. ஏன் பிஜேபி சேரக்கூடாது, பார்ப்போம்னு சொன்னேன். எங்கள் ஊரில் அந்த கிராஃபைட் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2024 ஜூன் மாதம் அதை திரும்ப பெற்றாங்க. அந்த உத்தரவை திரும்ப பெற்றாங்க. அதனால் எங்கள் ஊர் மக்கள் அங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இல்லைன்னா எங்கள் ஊர் மக்கள் அகதியை மாதிரி நிலங்களையும் வீடுகளையும் விட்டுட்டு வெளியேறணும். நான் காப்பாற்றி விட்டேன். அந்த காப்பாற்றும் போது அமித்ஷாவை பார்க்கும்போது பல விதங்களில் என்னுடைய சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது விரும்பினார். திருநெல்வேலிக்கு வரேன், என் தலைமையில் சேருங்க அன்னார். ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அமித்ஷா முன்னாடி அதிகமாக யாரும் சேர்ந்தது கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்தந்த மாநில பாஜக தலைவர்கள் மூடி சொல்லுவாங்க. இதுக்கு எல்லா வகையிலும் எனக்கு உதவியாக இருந்தது. இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சேரணுங்கிற உதவியாக இருந்தது தமிழ்நாடு பாஜக தலைவர் மரியாதைக்குரிய நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். எங்கள் மாவட்டத்துக்காரரு, என்னை ரொம்ப நல்லா தெரியும், அவரோட நீண்ட கால நட்பில் இருந்தவன். அமித்ஷாவும் நயினார் நாகேந்திரனும் என்னை சேர சொன்னதுனால சேர்ந்தேன்.
எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் அவங்க மதிக்கிறாங்க, என் கருத்துக்களை கேட்குறாங்க. திமுகவில் என் கருத்துக்களை கேட்க மாட்டாங்களே. கலைஞர் காலத்து வரைக்கும் திமுகவில் இருக்கலாம், கலைஞருக்கு பிறகு என்னால் திமுகவில் இருக்கவும் முடியலை. அங்கே திராவிட இயக்கம் திமுகங்கிறது காப்பி காமு, கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின், கீப்புக்கு முன் இருக்கு இல்லையா? ஆமாம். ஆனால் வந்து காமு கலைஞருக்கு முன் காலங்களில் திமுகவில் இருந்தேன். கலைஞருக்கு பிறகு அவர் வெளியே இறந்தார். இப்போ இருக்க திமுக ஸ்டாலின் திமுக, வியாபார திமுக, வியாபாரிகள் அரசியல் திமுக. அதனால் என்னால் இருக்க முடியும். நீக்கினதுக்கு நான் திமுகவுக்கு செஞ்ச பணி எனக்கு உருப்படியாக செஞ்சு என்னை தற்காலிகமாக நீக்கினது. திமுக எனக்கு செஞ்ச உபகாரம் உதவி என்னென்றால் என்னை திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கினது தான் எனக்கு செஞ்ச உதவி. நான் நிம்மதியாக இருக்கேன். அப்படிங்க, இதுதான் விளக்கம். அப்போ இப்போ வந்து பாஜக வந்திருக்கீங்க. பாஜக ஒரு பாசிச கட்சி, ஒரு இந்துத்துவ கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு சமூக நீதி பேசக்கூடியவர்கள், சமூக பற்றாளர். அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் அது ஒத்து போவோம்? பாஜக நான் திமுக ஒரு பாசிஸ்ட் கட்சிங்கிறேன். திமுக ஒரு பாசிஸ்ட் கட்சிங்கிறேன் சார். எப்படி சார் அது? அவங்க சமூக நீதி கட்சி சார். சமூக நீதி என்ன சமூக நீதி பண்ணிட்டாங்க? ராம்தாஸ் சத்தம் போட்டு தான் பேசுறாரு. ஒரு இது ஜாதியவாரி கணக்கெடுக்கு பண்ணுங்கன்னு சொல்ல பீகாரில் பண்ணாங்களா, கர்நாடகாவில் பண்ணாங்களா, அது மாதிரி இங்கே பண்ணலையே. சமூக நீதினு பேருக்கு தான் டம்பட் அடிக்கிறாங்க. டம்பட் இதே திமுக சார். நான் சொல்கிறேன், அவ்வளவு திமுக சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இதே திமுக பாஜக விரோதின்னு சொன்னால் 1999லேருந்து 2004 வரைக்கும் அந்த பாஜக கூட்டணியில் 4 மந்திரி வாங்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. முரசொலி மாறன், ரெண்டாவது டிஆர் பாலு, யார் ராசா, இந்த 3 மந்திரி இருந்தாங்க. ஆமாம். முரசொலி மாறன் உடலில் பாதித்தது. வாஜ்பாய் என்ன சொன்னார்? உடலில் பாதித்தாலும் அவர் இலாகா இல்லாத மந்திரியாக வச்சுக்கிடுவோம், கேபினெட் மந்திரி, மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோனார். பிறகு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கும் போனார் முரசொலி மாறன். பிறகு இங்கே வந்தார், இங்கே வந்து இறந்துட்டார். இறந்தபோது வாஜ்பாய் என்ன வந்தார்? ஒரு பிரைம் மினிஸ்டர் நேராக அடக்கத்துக்கு வந்தார், பெசன்ட் நகர் அடக்கத்துக்கு வந்து அடக்கம் பண்ணிவிட்டு 7 மணிக்கு தான் அவர் திரும்புகிறார். எங்கே? டெல்லிக்கு. சாயந்தரம் அடக்கம். யார்? முரசொலி மாறன். மறுநாள் காலையில் கை கழுவுறாரு கலைஞரை. நாங்கள் இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லை இது வரைக்கும் இருந்துட்டு, அது ஒரு முரசொலி மாறன் நேத்தான் இறந்து தகனம் பண்ணியிருக்காங்க. மறுநாள் 12 மணி நேரம் கூட ஆகலை தகனம் பண்ணி, 12-13 மணி நேரம். அதுக்குள்ளே பாஜகவோட கூட்டிலேருந்து கை கழுவினார். இந்த மாதிரி நாகரிகமாக நடந்துக்கிட்டு தான் சொல்லுங்க. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் போய் திமுக மந்திரிகளே கலந்துக்கிட்டாங்க. சாமிநாதன், முத்தூர் சாமிநாதன், ஈரோடு மாவட்டம், பெரியார் அந்த ஈரோடு மாவட்டத்தில் அமைச்சராக போயிருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே அதிகாரப்பூர்வ மந்திரியாக இருந்துகிட்டே கலந்துக்கிட்டது உண்டு ஒரு வருஷத்துக்கு படி. அது மாதிரி 89 எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தங்கவேலு, சங்கரங்கோல் தங்கவேலு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்றார். புரியுதா? அது மாதிரி கலைஞரே என்ன சொன்னார்? ஆர்எஸ்எஸ் பண்பாடான இயக்கம், கட்டுப்பாடான இயக்கம், எப்படி கம்யூனிஸ்டுகளுக்காக அந்த மாதிரி இயக்கம்னு அவரே சொல்லியிருக்கிறார். இது என்ன பேசி ஸ்டேஜ்க்கு அவங்க என்ன மோடியோ அமித்ஷாவோ யாராவது சர்ச்சில் ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? ரெண்டாவது மசூதியில் பாங்கோசையோடு 5 தடவை தொழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அமெரிக்காவில் எதில் சத்தியப்பிரமாண பதிவே இருக்கிறாங்க அமெரிக்க அதிபர்? பைபிளில் அது கொஞ்சம் கேளுங்க. பைபிள். அதே மாதிரி இங்கிலாந்தில் பிரதமரும் ராணியும் அரசரும் பைபிள் மேலே தான் சர்ச்சில் தான் இருக்காங்க. இங்கே மோடி வந்து பகவத்கீதையில் சத்தியம் பண்ணி எடுத்தார். கடவுள் மீது சொல்லி கடவுள் வேற சார். அப்படி இல்லை. பகவத்கீதை தொட்டாங்களா? இல்லை, கடவுள் மீது. கடவுள் அந்த கடவுள் தான் ஈஸ்வரா. பகவத்கீதை கை வச்சு தானே அது சொல்ல. அப்படி இல்லை, கடவுள் மீது சொல்றாங்க. அமித்ஷா சொன்னாரு, எல்லாருமே சொல்றாங்க. புத்திசாலின்னு பேசாதுங்க. காங்கிரஸ்காரர் கடவுள் மேலே தான் சொல்லிடுறாங்க. இந்திரா காந்தி சொன்னாங்க. அப்போ இந்திரா காந்தி கடவுள் மேலே தான் சொன்னாங்க. காங்கிரஸ் ராஜீவ் காந்தி அப்படி தான் சொன்னார், அப்படி தான் பிரதமர் எடுத்தார். அது மாதிரி மோடி எடுத்திருக்காரு. மோடி பகவத்கீதையை வச்சுட்டு கை தொட்டு சொன்னார். அது இல்லை, அது சொல்ல சார். இதே காங்கிரஸ்காரர் அப்படி தான் சொன்னாங்க சார், கடவுள் மேலே தான் சொன்னாங்க சார். காங்கிரஸ்காரர் தான். இந்திரா காந்தி அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ராஜீவ் காந்தி அப்படி தான் சொன்னார். மன்மோகன் சிங் அப்படி தான் சொன்னார். சரி, நீங்கள் பெரிய கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, 20 வருஷமா ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்ப பாஜக வந்து இருக்கீங்க. இங்க பாஜகவுக்கு இன்னும் காலே ஊனல.
தமிழகத்துல அதுல போய் சேர்ந்து இருக்கீங்க. எனக்கு சார் நீங்க யார் சொல்ற என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது? நீங்க வந்து பெரிய சாக்ரட்டிஸா இல்ல இது நீங்க யார் அட்வைஸ் பண்ணுறது? நீங்க யாரு என்னைய அட்வைஸ் பண்ணுறதுக்கு? எனக்கு தெரியாதா நல்லது கெட்டது? நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன், மென்னன் எல்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் குறை சொல்லாதுங்க, இது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க உரிமை. ஏன்னா நான் இப்போ திமுகவில் பட்ட பாடுகள், நான் உழைச்ச உழைப்புக்கு அவங்க என்ன மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளியேருந்து பார்க்குறீங்க. திமுக மாதிரி அரசியல் வாரிசோட அவங்க குடும்பத்துக்கு அடிமையாக வச்சிருக்கா பாஜக. நேற்று வந்து மோடி வந்தார், சாதாரண மோடி பிரதமர் ஆனார். அது மாதிரி திமுக ஆக முடியுமா? அது ஒரு சொல்ல. நீங்க சொல்றதை பார்த்தா நீங்க திரு கருணாநிதி கிட்டையும் திரு ஸ்டாலின் இருந்தீங்களா? நீங்க அடிமையில இருந்தீங்களா? நான் அடிமை, நான் அதனாலதான் இங்க இருக்க முடியல. நான் அடிமையா இருந்தீங்களா? இப்ப அங்க இருக்க அடிமை தானே. இங்க மாத்திரம் அடிமையா இருந்துட முடியும்? அடிமை இல்ல, கொஞ்சம் கேளுங்க. மோடி அமித்ஷா பேர் உங்களால செய்ய முடியுமா? நீங்க கேள்வி கேட்டு பெரிய சித்தாந்தவாதியின் மாதிரி கோட்பாடு பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நான் போய் உதயநிதி ஸ்டாலினுக்கு சாலோ போடல சார், அதான் நீக்கிறது சார். கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இல்லை, நான் போட வரலன்ட்டேன். துரைமுருகன் மாதிரி உதயநிதிக்கு நான் ஸ்டாலின் போட தெரியல, போட வேண்டாம். எனக்கு தெரியல. யார் பழைக்கிறேன்? என்ன பேச பழைக்க தெரியல, எனக்கு தான் பழைக்க தெரியும். அவன் காலில் போய் நமஸ்காரம் பண்ணிச்சுடுவேன். அது என்ன அர்த்தம்? ஒன்று வந்து பாசிஸ்டுக்கு செய்கிறீங்க, ஒரு பக்கம் நீங்க பழைக்க தெரியல, அடிமையா இருந்துக்கணுங்கிற என்ன பேச்சு பேசுவாங்க? இல்ல இல்ல, துரைமுருகன் சால்வ போட்டார் இல்ல. ஆமா, நான் எப்பயுமே ஸ்டாலினுக்கு என்ன கலைஞருக்கு நான் சால்வ அவர் போடுறதுக்கு நான் துரைமுருகன் இல்லை, நான் துரைமுருகன். ஈவிகே சம்பத்தெல்லாம் எவ்வளோ திமுக குழைச்சி வெளியேறி ஒன்றும் இல்லாமல் அவரெல்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. நான் அது மாதிரி எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தளம் இருக்குது. அந்த அரசியல் தளம் தான் முக்கியம், எங்களுக்கு பதவிகள் முக்கியம். நான் நினச்சிருந்தா எங்கேயோ காலில் விழுந்து காலை நக்கி சூவை நக்கி எவ்வளோ எம்பி எம்எல்ஏ ஆயிருக்கலாம். அது தேவையில்லை, தேவையில்லை. நாமும் யாரையும் மதிப்போம், மரியாதை கொடுப்போம், வணக்கம். அதுக்காக கலைஞர்னா கலைஞர் காலையே விழுதா? கலைஞர்டே நான் பல தடவை வாதாடிச்சிருக்கிறேன், இது தப்புங்க, சரியாக வராதுங்க, நீங்கள் ஈழத்தமிழ். அப்போ நான் திமுகவில் இல்லை. கலைஞர் கூப்பிட்டு நான் போய் டெஸ்ஸோவை ஆரம்பித்தேன். என்னப்பா நம்மளை இப்படி நீங்கள் அவ்வளோ பண்ணீங்க இல்லையா, உடனே ராஜினாமா பண்ணியிருக்கணும், நீங்கள் சிதம்பரம் பேச்சு கேட்டுட்டு உண்ணாவிரத்துக்கு முடிச்சுட்டு வந்துட்டீங்க, அது நீங்கள் நான் அதை விட்டு சொல்ல வேண்டாமா? இல்லைப்பா இங்கே கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்போ கூட இருந்தால் நீங்கள் இப்போ ஃபோனில் பேசியிருக்க வேண்டாமா? ஆனால் இவ்வளோ பேசியிருக்க வேண்டாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஈழம் சொன்னால் தான் நான் வந்து டெஸ்ஸோவை நடத்துருவேன் சொன்னேன், ஈழம்னே போடுனேன். அதுக்கு பிறகு இவர் தெருவில் விட்டார். பிறகு உடலில் பாதித்தது அவருக்கு கலைஞருக்கு. அதுக்கு மேலே அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியல. கலைஞர் இருந்த காலத்துக்கு இருந்துட்டேன், அதான் காமும் கலைஞருக்கு முன். அவ்வளோ நீங்கள் திமுகவில் இருக்கும் வரை தன்மானத்தை அடக வச்சிட்டீங்க, இப்போ சுதந்திர பருவாக இருக்கிறீங்க. யார் பேசுறீங்க? கேள்வி கேட்கறீங்க, அர்த்தம் இல்ல. திமுக தன்மானத்தோடு இருந்தோம் நான் ஒருத்தன் தான் சொல்றியா, வேற யாருமே இல்ல. பிடிஆர் பழனிவேல் எனக்கு சம்பந்தம் இல்லை, பார்த்தேன். இல்ல இல்ல, அவங்கள தன்மானம் இல்லையா? அவரும் சால்வு போட்டுருக்காரு, மருமகிட்ட போய் உட்கார்ந்து சால்வு போட்டுருக்காருல. நான் சொல்ற கேளுங்க, கொஞ்சம் கலைஞர் காலத்து வரைக்கும் நான் இருந்திருக்கேன், ஒரு சகாவாக இருந்திருக்கேன். இந்த ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு மகனுக்கோ மருமகனுக்கோ நான் போய் இழிச்சிட்டு போய் பார்த்தது கிடையாது, சந்திச்சது கிடையாது. போதுமா? இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா அப்பா தியாகராஜன் கோவிலுக்கு, மீனாட்சி கோவிலுக்கு தைரியமா போனார் சார், சபாநாயகர் இருப்ப அவரும் தன்மான உடையவர் தானே? ஆமா. அப்பனா பிடிஆர் பழனிவேல் ராஜனும் கேபி கந்தசாமியும் நான் ஒத்துக்கிறேன். அவங்க காலம் நான் சொல்றேன், திமுகவினுடைய காலம் 90க்கு பிறகே மாறி போச்சுன்னு சொல்றேன். நீங்க அது புரியாம நீ பேசக்கூடாது. அதாவது ஸ்டாலின் திமுகவில் ஓங்கும் போது, கை ஓங்கும் போது திமுக, இது ஸ்டாலின் திமுக, அவ்வளவுதான் சார். நான் சொல்லிட்டேன், ஸ்டாலின் திமுக எனக்கு ஒத்து வராது, கலைஞர் திமுக ஒத்து வந்தது. போதுமா சார்? அந்த ஸ்டாலின் அவர்கள் தான் இன்று ஆக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பெரியாருடைய படத்தை திறக்கிறார் சார். திறக்கட்டும். ஸ்டாலின் போய் ஆக்ஸ்போர்ட்ல படம் திறக்க போறான்னு ஒரு செய்தி போட்டாங்க. மறுநாள் ஒரு ட்வீட் போட்டேன். ட்வீட் நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. நான் படிச்சிட்டேன் சார். நான் சொன்னேன், இதே ஆக்ஸ்போர்டுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நான் போயிருக்கேன், பேசியிருக்கேன். இலங்கை அந்த லண்டனில் இருக்க நண்பர்களும் அதை ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அரங்கத்துக்கு பணம் கட்டினா என்ன நிகழ்ச்சி வேணும் நடத்தலாம். ஏதோ டாலர் இருக்குது, நான் கூட அது அந்த இவ்வளோ டாலர் கட்டுன்னு கூட அந்த இதாக போட்டேன். அப்புறம் நான் ஆக்ஸ்போர்டுக்கு விசாரித்தேன், இவர் இப்போ ஸ்டாலின் போகிறாருன்னு. ஆக்ஸ்போர்டில் விசாரிக்க போய் எனக்கு அங்கே இருக்கப்போ உங்களாம் தெரியுமில்ல, ஒரு சிலர் அறிமுகம் இல்லையா, அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக நடத்தலை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே இதுக்கான அழைப்புதல் அடித்து வெளியே கொடுக்கல. அவரை ஸ்டாலினாக வராரு, இங்கே இருக்க தமிழ் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவர் பேசிட்டு அந்த படத்தை திறந்து வச்சுட்டு போகிறாரு. தமிழ் அதே மாதிரி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் துணைவேந்தரோ இல்லை ரிஜிஸ்ட்ரார் பதிவாளரோ இல்லை
டீன், பல்வேறு படிப்புகளுக்கு டீன் இருப்பாங்க. சயின்ஸுக்கு, ஹியூமானிட்டிஸ்க்கு, லாவுக்கு, மெடிசனுக்குன்னு அந்த டீன்கள் கலந்துக்கிட்டாலும் அதிகாரப்பூர்வ டீன்களும் இல்லை. அதுக்கப்புறம் பர்சார்னு இருப்பார். பர்சார்னு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த நிதி கண்ட்ரோல்லாம் பண்ணுற ஆட்கள் நிர்வாகத்தில், அவங்க பேரும் போடலை. அது போகிற கண்ட்ரோலர்னு இருப்பாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதோ இருப்பாங்க. அவங்களும் போடல. இந்த ஆட்கள் போட்டால் தான் அதிகாரப்பூர்வமான ஆக்ஸ்போர்டில் நடத்துகிறாப்புல அர்த்தம். அந்த சின்னத்து லோகோ இருக்குல்ல, ஆக்ஸ்போர்ட் லோகோவோட இன்விடேஷன் அடித்தா தான் அதிகாரப்பூர்வமான. இங்கே இவர் எப்படி போனால், நாங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நாங்கள் பேச போனோம் இல்லையா, அது மாதிரி இவரும் அந்த ஆக்ஸ்போர்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு போகிறார், கோட்டு சுட்டு போட்டோ வேஸ்ட் சட்டை போட்டோ எனக்கு தெரியல. இன்றைக்கி இன்னைக்கு 10 மணிக்கு நைட்டு 5 மணிக்கு திறந்து வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இந்திய நேரத்துக்கு. அவரால் அவர் பணம் கட்டியிருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான ஃபங்க்ஷன். அப்போனா ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்றுகிறார், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏமாற்றி இருக்காரு. ஆமாம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் நடத்தாங்க. பல்கலைக்கழகம் நான் அதை போட்டேன் ஏற்கனவே. இதான் இப்போ இன்னொன்று போட்டுக்கேன். இன்றைக்கி ஒரு ட்வீட் பாருங்க, உங்கள் ஃபோனில் போனுக்கு, உங்கள் ஃபோன் எடுக்க, உங்கள் ஃபோன் என் ட்வீட்டு பாருங்க, என் ட்வீட்டை பாருங்க. இன்ஃபேமஸ் திராவிடியன் மாடல்னு போட்டிருக்கேன். இன்ஃபேமஸ் திராவிடியன் மாடல்னு போட்டிருக்கேன் பாருங்க. ட்வீட் இருக்கா? ட்விட்டர் இல்லை சார் என்கிட்ட, நான் யூஸ் பண்ணுறது இல்லை சார். ட்விட்டர் இல்லை சார், நான் யூஸ் பண்ணுறது இல்லை சார். இந்த பாருங்க, ஃபேஸ்புக் இருக்கா? பார்த்துட்டு ஓகே சார். இந்த இதில் என்னென்னா, ஒரு ஏழை விவசாயி, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஏழை விவசாயி, ஒரு சாதாரண குடும்பமும், அவருக்கு இந்த மாதம் மின் கட்டணம் எவ்வளோ வந்துருக்குமா? 1,61,61,00,000க்கு 31,280 ரூபா. 1,61,61,00,000க்கு 31,281 ரூபா வந்திருக்கு சார். இதுதான் ஃபேமஸ் திராவிட மாடல் ஆச்சு. இதான் நிர்வாகம். இது வேடிக்கை இல்லையா? துக்ளக் தர்பார் இல்லையா? இந்த பாருங்க, நான் காட்டுறேன். இருக்கா இல்லையா சார்? துக்ளக் தர்பார்ன்றீங்களா? எப்படி சார் அது சொல்ல முடியும் சார்? இந்தியாவில் நான் சொல்றேன், என் கருத்து கேட்கறதா நீங்க வந்திருக்கீங்க. உங்க கருத்து கேட்க வரல. நான் கருத்துக்கு என் கருத்து சிட் டவுன் இல்ல, அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து வைக்கிறது. எதிர்கருத்து நீங்க வைக்க முடியும். நீ கேள்விதான் கேட்க முடியும், எதிர்கருத்து வைக்க முடியும். நீங்க யூ ஆர் நாட் இவர் சாக்ரட்டிஸ். நான் சொல்ற கருத்தை கேட்டுக்கிறது தான் நீங்க கேள்வி பதில் கேட்குறீங்க. சரி சார், இப்ப தமிழக பாஜக ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு சார். அண்ணாமலை போனதுனால. நீ கட்டிகளா? கீழே போயிட்டு இருக்குன்னு கட்டிகளா? ஆமா, உண்மைதானே அது. கீழே இல்ல, நல்லா தான் இருக்கு. இல்ல, இது கீழே போகல சார், நல்லா தான் இருக்கு. இல்ல, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்து வரைக்கும் போது பரபரப்பா இருந்து சார். எப்பவும் பரபரப்பா, அண்ணாமலை போல இப்பவும் பரபரப்பா. உங்க நண்பர் எடப்பாடி பழனிசாமி இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங் ஃபோர்ஸா வந்து உட்கார்ந்துருக்காரு. உங்க நண்பர் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் வந்த பிறகு அந்த பரபரப்பா போயிடுச்சு சார். அண்ணாமலையும் என்னோட சகோதரர் தான், நயினார் நாகேந்திரன் என்னோட சகோதரர் தான். இல்ல என்ன இருக்கு? நீங்க சொன்னீங்க என்னுடைய ஒரே மாவட்டத்தை சேர்ந்த. ஆமா, அண்ணாமலையும் என்னோட சகோதரர் தான். என்னை பல நிகழ்ச்சிகள் என்னை கூப்பிட்டு, அவரே விரும்பி கூப்பிட்டு பல நிகழ்ச்சிகள் என்னை பேச வச்சிருக்காரு. என்னையே தமிழறிமணி எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு சார். ஒண்ணு எனக்கு சந்தேகம், இப்ப வந்து தமிழக பாஜக தமிழக காங்கிரஸ் மாதிரி ஆயிப்போச்சா? இல்லை, தமிழக காங்கிரஸ் தான் ஒன்றும் கிடையாது. நான் காங்கிரஸில் இருந்தவன். பாஜக நல்லாத்த கம்யூனிஸ்ட் இயக்கம் மாதிரி ஒரு சித்தாந்தத்தோட கோட்பாடோட கட்டமைப்போடு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. இல்லை, தமிழக பாஜக பல சிக்கல்கள் இருக்கு. உங்களுக்கு உங்க தலை சீவல சிக்கல் இருக்கு. உங்க தலையில சிக்கல். ஒருத்தர் கால ஒருத்தர் வரல. எதுக்கு அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம். இல்ல, அமித்ஷா அவருக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு பேச வேண்டியது. அதுக்கு எல்லா கட்சியும் எல்லாமே ராகுல் காந்தியும் தமிழ்நாடு கூப்பிட்டு வச்சு பேசிருக்காங்க. நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் தமிழக பாஜக அந்த கவலை வந்து நயினார் நாகேந்திரருக்கு பாஜக தலைவருக்கு உள்ள கவலை. அந்த கவலைக்கு நீ உங்களுக்கு ஒரு இது எனக்கு இண்டோர்ல பேசிக்கிறோம். அதெல்லாம் ஒரு கவலை இல்லை. நீங்க உங்களுக்கு கவலைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் சரி சார். உங்களை நம்பிட்டு இருந்தவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அவங்கள காணாம விட்டுட்டீங்களா சார்? சார், அரசியல்ல 2026 தேர்தலுக்கு எதுவும் நடக்கும் கடைசி கட்ட வரைக்கும். நீங்க இப்போ இருக்க எது வேணும் நடக்கும். 2026 ஜனவரி பிப்ரவரிக்கு எது வேணும் நடக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க சார். திமுக இரும்பு கோட்டை சார்.
இரும்பு கோட்டையா எக்கு கோட்டையா பிளாஸ்டிக் கோட்டையான்னு அது அந்த அங்கே இருந்தவங்க தான் தெரியும். இல்லை, கலைஞர் கூட செய்யாத சாதனை திரு ஸ்டாலின் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆமாம், செஞ்சிட்டு இருக்க பெரிய சாதனை அதான். அவர் கலைஞர் வந்து துண்டுச்சிட்டு இல்லாமல் படிப்பார். எதுன்னா அந்த நேரத்துக்கு கூட்டத்தில் ஏற்றாலும் இவருக்கு 4 பேர் எழுதி கொடுக்கறவனுக்கும் தெரியாது, எழுதி கொடுத்ததை வந்து படிக்கவும் இவருக்கு சரியாக தெரியாது. இப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்காரு. கலைஞரை விட வேறுபட்ட ஆள் தான். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு ஸ்டாலின் அவருக்கு தமிழ் கூட படிக்க தெரியாது. எழுதி கொடுத்தாலும் படிக்கிறார். அது எழுதி கொடுத்தவங்க யார்? நேற்று வரைக்கும் திமுகவை திட்டினவங்க, அவங்க தான் எழுதி கொடுத்தா இவர் படிக்கிறாரு. திமுகவை நேற்று வரைக்கும் கலைஞர் காலம் திட்டிருப்பாங்களே முள்ளிவாய்க்கால் இடத்துல, அவங்க தான் எழுதி கொடுக்காங்க, அதை தான் படிக்கிறாரு. அதுலேயும் பாதி ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு பேசியிருக்காரு. இது கூட சின்ன விஷயம் கூட தெரியாதா சார்? சார், தமிழக முதல்வர், நம்ம முதல்வர் இப்படி சொல்லக்கூடாது சார். எனக்கு அவர் முதல்வர் இல்லை சார். எனக்கு முதல்வர் எப்படின்னு நீங்கள் வாக்கு அளித்து இல்லை, அவர் நம்ம முதல்வர் சார். இல்லை, நான் முதல்வர், எனக்கு முதல்வர் இல்லை. சரி, நீங்கள் இப்போ இருக்க உங்கள் கூட்டணியில் எடப்பாடி தவிர, அதிமுக தவிர வேற யாருமே இல்லையே சார்? வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உதறிக்கு போயிட்டாங்களே சார். உங்களுக்கு எப்படி உதறி போயிட்டாங்க கொஞ்சம் கேளுங்க. 2026 ஜனவரி வரைக்கும் கூட்டி செய்கிறதெல்லாம் அதுதான் கடைசி கணக்கு. அன்னைக்கு யார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஜெயலலிதா காலத்தில் அதிமுக வாக்குகள் 34%, 42%, 40% மேலே இருந்த 42% தான். நான் சொல்கிறேன் அந்த 35 போடுங்க எடப்பாடிக்கு. ரொம்ப குறைச்சிருக்கு, 10% குறைச்சிருக்கு சார். கொஞ்சம் கேளுங்க, என்ன பேச விடுங்க. நான் 35% போடுங்க, ரொம்ப குறைச்சாச்சு. பாஜகவுக்கு அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் சந்திக்கும் போது 13-12%, 18%. கூட்டணியோடு சேர்த்து 18%. 18% கூட்டணி கட்சிகளை முயற்சி ஒரு 12 போட்டுருங்க. 12? இல்லை இல்லை, கொஞ்சம் கேளுங்க, நான் முடிக்கல சார். 12ல் இப்போ அந்த ஒரு 8 போடுங்க. 35, 8, 43. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் கேளுங்க. 43. நாம் அண்டர் கிரவுண்டில் ஒரு சில வேலைகள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது பிறகு பாட்டாளியில் கட்சி ஒட்டு மொத்தமாக வருதா இல்லை ஒரு செக்ஷன் வருதான்னு இப்போ சொல்ல முடியலை. அது வந்தால் எவ்வளோச்சு? 43, 44. புதிய தமிழன் கிருஷ்ணசாமி ஒரு 1%, 43, 45. பிறகு நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு இல்லையா, இஸ்லாம் கிறிஸ்துவ ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு 10% இருக்குது. 10, 20%, 20. அதில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு வந்து ஒரு 18% இருக்குது. தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு, தெலுங்கு அதாவது நாயுடு, ரெட்டி, கொல்லா, செட்டியார், அருந்ததியர், தெலுங்கு செட்டியார் அப்படின்னு ஒரு 18% இருக்குது. அது திமுகவுக்கு போகிற ஓட்டுகள் இது வரைக்கும். தெலுங்கு பேசுகிற ஓட்டு அதிகமாக. அது மாதிரி மைனாரிட்டி ஓட்டு 2 ஓட்டுமே திமுகவுக்கு போகிற ஓட்டு. இப்போ அதில் இந்த ஓட்டை நான் சொல்கிறேன். இதில் இந்த 2 மைனாரிட்டி இருக்கு இல்லையா, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ், இதில் கொஞ்சம் விஜய்க்கு போக போகுது. திமுகவுக்கு போகிற ஓட்டில் கொஞ்சம் விஜய் டின் பண்ணுவாப்புல, கொஞ்சம் டின் பண்ணுவாப்புல ஒரு பள்ளம். அது போக பவன் கல்யாணம் நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்து நீங்கள் தான் நீட்டு வந்திருக்கீங்க. நான் தான் கூட்டு வந்தேன். கொஞ்சம் இருங்க, நான் பேச விடுங்க. பேசின பிறகு நீங்கள் இடையில குறுக்கிட்ட நான் என்ன பேச. பவன் கல்யாணம் அவர் 2 நிகழ்ச்சி வந்துட்டார். இன்னி வந்து அவருக்கு வந்து 2026 தாராளமாக அங்கே தேர்தல் கிடையாது ஆந்திராவில். இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு தேர்தல், அடுத்த நாடாளுமன்றத்தில். அவர் 1 மாதம் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்ண போகிறார். தெலுங்கு ஓட்டுகள் பிறகு உங்களுக்கு நீலகிரி, கன்னியாகுமரி தவிர மீது எல்லா மாடும் தெலுங்கு பேசுகிறவங்க ஓட்டு இருக்குது. அதிகபட்சம் ஒரு தொகுதிக்கு 2000 5000 ஓட்டு இருக்குது. இன்னும் அதிகமாக பார்த்தா 40,000 50,000 தொகுதியெலாம் இருக்குது. கோவில்பட்டி போன்ற தொகுதியெலாம் இருக்குது. இப்படியான நிலையில் அவரும் வரார். அவர் வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 5% வாங்குறார். நாங்கள் எல்லாம் கேட்கலாம், 18 5 தோண்டி எடுக்கலாம்னா அதுக்கான வேலைகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிஜேபியில் இந்த வேலைகள் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 35 + 40, 45 50 கிராசான் திவால். இதில் வந்து 45 எடுத்தாலே கிராசான் திவால். 50 வரைக்கும் வச்சாச்சுன்னா ஈஸியாக ஜெயிக்கிறோம். எங்களுக்கு அந்த ஃபார்முலா இன்னும் ஒரு சில கட்சியில் சேர்க்கறதுக்கான வேலைகள் நடக்கு. தினகரனையும் ஓ பன்னீர்செல்வம் போட்ட ஆட்கள் விடவும் மாட்டோம். அடுத்துக்கிட்ட பேசுவாங்க, பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். இந்த தெலுங்கர் ஓட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தானே வரும். அவர் ஒரு தெலுங்கர், நான் ஒரு தெலுங்கர், வைகோ ஒரு தெலுங்கர். வைகோலாம் விட்டு சுமந்து கீழே போட்டாங்க.
விஜயகாந்தையெல்லாம் விட்டு சுமந்து வெளியே விட்டு விஜயகாந்த் எல்லாம் சுமந்து கீழே போட்டு எல்லாம் பாஜக சேர்ந்தாங்க. நான் கோவில்பட்டி, சாத்தூர், விளாத்திகுளம், ராஜபாளையம் இந்த தொகுதியை நான் அதிகமாக ஈடுபாடு உள்ளவன். இந்த தொகுதியில் பெரும்பாலான அந்த தெலுங்கு பேசுறவங்க பிஜேபி போயிட்டாங்க. போதுமா இப்போ சமீபத்தில்? அப்படிங்களா? ஆமாம். அப்போனா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருப்பார். அதில் பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும்ன்றீங்க. ஆமா. அது எந்த பக்கம் படுத்திட்டு கனவு காண்றீங்க சார்? ஏங்க நீங்களே கிறுக்குத்தனமா பேசுறேன், நான் இதுக்கெல்லாம் சொல்ல முடியுமா? கிறுக்குத்தனமா நான் சொல்றேன், நீங்க கிறுக்குத்தனமா பேசுறீங்க. உங்களுக்கு கிறுக்குத்தனமா தான் பதில் சொல்லணும். நீங்க எந்த காலத்துல கனவு காட்டுறீங்க? இல்ல இது நடக்காத காரியம். நீங்க என்ன நடக்காத காரியம்? உங்களுக்கு என்ன நடக்காத காரியம்? பிஜேபி நடக்கிற காரியம் தான் பேசுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட அரசியல்ல 54 வருஷம் எல்லாம் பார்த்தேன். எல்லாம் ஏமாத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு தைரியத்தில் திமுக இருக்கு. அது நடக்க போதில்லை. சரி சார், நீங்க சொல்றது நடக்கதா நடக்கலையானா இன்னும் 7 மாசத்துல பார்ப்போம். பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.